மற்றொருவர் செய்த காரியத்தினால் நீ இன்று தண்டனையையும் வேதனையையும் அனுபவிக்கிறாயா? யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலே யோவானை விட இயேசு மிகுதியான சீடர்களை சேர்த்து கொண்டு திருமுழுக்கு கொடுத்து வந்தார் என்று பரிசேயர் கேள்வியுற்றனர். இதை அறிந்த இயேசு யூதேயாவை விட்டகன்று மீண்டும் கலிலேயாவுக்கு சென்றார். ஆனால் உண்மையில் திருமுழுக்கு கொடுத்தவர் இயேசு அல்ல, அவருடைய சீடர்களே. ஜெபிப்போம். இயேசு ராஜாவே, கல்வாரி நாயகனே, கருணையுள்ள தெய்வமே, அப்பா, இன்றைய நாளிலே நீ சிலுவையில் தொங்குகிறது எதனால் சுவாமி? ஆண்டவரே, நீர் செய்த பாவத்தினாலா இல்லை நாங்கள் செய்த பாவத்தினாலா? ஆண்டவரே, அப்பா தெய்வமே, பழிகள் எல்லாம் எங்கள் மேலே இருக்கிறது, ஆனால் உங்கள் மேலே பழியை சுமத்தினோம் ஆண்டவரே. ஆண்டவரே, காட்டி கொடுக்கப்படுகிறவர்கள் நாங்கள் ஆண்டவரே, ஆனால் சுவாமி காட்டி உண்மையே நாங்கள் காட்டி கொடுத்தோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை அவமானப்படுத்தினோம், ஆனால் நாங்கள் தான் அவமானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் சுவாமி. ஏசப்பா, என் தெய்வீக கர்த்தாவே, அந்நாளிலே ஆண்டவரே உம்முடைய சீடர்கள் செய்த காரியத்தின் நிமித்தம் ஆண்டவரே உன் மீது பரிசேயர்கள் பழியை போட்டார்கள் ஆண்டவரே. உன் மீது அவர்கள் காய்மகாரம் கொண்டார்கள் ஆண்டவரே. உன் மீது அவர்கள் பொறாமை கொண்டார்கள் ஆண்டவரே. உன் மீது அவர்கள் பகையை கொண்டார்கள் சுவாமி. ஏசப்பா, என் தெய்வீக கர்த்தாவே, இந்நாளிலும் அதே போலதான் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, யாரோ செய்த தவறினால் நான் இன்று தண்டிக்கப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே. நான் இன்று நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறேன் ஆண்டவரே. யாரோ செய்த தவறினால் நான் இன்று மன உளைச்சலுக்குள்ளாய் ஆளாகி கிடக்கிறேன் ஆண்டவரே. யாரோ செய்த தவறினால் ஆண்டவரே மற்றவருடைய பேச்சை கேட்டதினால் நான் இன்று வாழ்க்கையை இழந்து போய் கிடக்கிறேன் ஆண்டவரே. வேலையை இழந்து போய் கிடக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய இந்த இழிவு நிலைக்கு, இந்த கடன்கார வாழ்க்கைக்கு, இந்த பணமில்லா வாழ்க்கைக்கு, இந்த அவமான வாழ்க்கைக்கு காரணம் வேற யாரோ சுவாமி. ஆனால் நான் இன்று தண்டிக்கப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே. நான் இன்று நசுக்கப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, என் கணவன் செய்த தவறினால் என் குடும்பம் சின்ன பின்னமாக இருக்கிறது ஆண்டவரே. என் மனைவி செய்த தவறினால் இன்று குடும்பத்திலே அமைதியே இல்லை ஆண்டவரே. என் பிள்ளைகள் செய்த தவறினால் நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் ஆண்டவரே. என்னுடைய உடல் சுகத்தையும் மன சந்தோஷத்தையும் இழந்து போய்விட்டேன் ஆண்டவரே. என் பிள்ளைகள் செய்த தவறினால் நான் எவ்வளவோ பணங்களை இழந்து விட்டேன் ஆண்டவரே. ஏசப்பா, நான் செய்த தவறினால் என் பிள்ளைகளையே நான் இழந்து விட்டேன் சுவாமி. ஏசப்பா, என் தெய்வீக கர்த்தாவே, அப்பா, அன்றைய நாளிலே உன் சீடர்கள் செய்ததினால் நீர் ஆண்டவரே ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது சுவாமி. ஏசப்பா, அதே போல யாரோ ஒருத்தர் செய்த தவறினால் நான் ஆண்டவரே இன்று தொழிலை இழந்து ஆண்டவரே என்னுடைய வியாபாரத்தை இழந்து என் குடும்பத்தை இழந்து அனாதே போல கடக்கிறேன் சுவாமி. ஏசப்பா, நான் இழந்தது தானா ஆண்டவரே? இயேசுவே, என் தெய்வீக கர்த்தாவே, நான் இழந்ததை எனக்கு கொடுங்க சுவாமி. ஏசப்பா, மற்றவர்கள் தானே அப்பா செய்தார்கள், என் தவறு ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே. நான் என்னப்பா பாவம் செய்தேன்? மற்றவர்களுக்கு நான் தீங்கு செய்யணும்னு நினைச்சதே இல்ல ஆண்டவரே. நான் ஒரு நாளும் செஞ்சதும் இல்ல அப்பா. ஆனால் ஆண்டவரே, நான் இன்று நசுக்கப்பட்டு இருக்கிறேன், கஷ்டத்தில் இருக்கிறேன், கவலையில இருக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, என்னை பாருங்கள் ஆண்டவரே, என் மீது மனம் இறங்குங்கள் சுவாமி. ஏசப்பா, நான் யார்கிட்டப்பா நான் போய் என்னுடைய மன பாரங்களை எல்லாம் சொல்லுவேன் ஆண்டவரே. இயேசுவே, நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்பா. என் கணவனை இழந்தேன், என் மனைவியை இழந்தேன், என் பிள்ளைகளை இழந்து கிடக்கிறேன், என்னுடைய சொத்துக்களை இழந்து கிடக்கிறேன்.
என் நிம்மதியை இழந்து கிடக்கிறேன், என் சமாதானத்தை இழந்து கிடக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு எதிர்காலமே இல்லாமல் கிடக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே வாங்கப்பா, என்னால வாழ முடியல ஆண்டவரே, என்னால ஜெபிக்க முடியலப்பா, என்னால தூங்க முடியல ஆண்டவரே. இயேசுவே என்னால நிம்மதியாவே இருக்க முடியலப்பா. வாங்க ஆண்டவரே. உன் பிள்ளைகள் உடைந்து போய் கிடக்கிறார்கள், சோர்ந்து போய் கிடக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களை தேற்ற வேண்டிய கடமை உனக்கு தான் ஆண்டவரே இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் யாருடைய கதவை தட்டுவோம் ஆண்டவரே? ஜீவனுள்ள வார்த்தை உன்னுடையத்திலே இருக்கிறது அல்லவா சுவாமி. ஏசப்பா, நீங்க வந்து இதோ இந்த பிள்ளைகள் இழந்ததை எல்லாம் கொடுங்க ஆண்டவரே. அப்பா, இவர்கள் தண்டிக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே, யாரோ செய்த தவறினால் ஆண்டவரே இன்று குழந்தைகளை இழந்து கிடக்கிறார்கள் ஐயா. யாரோ செய்த தவறினால் இன்று குழந்தை பாக்கியம் இல்லாமல் கிடக்கிறார்கள் ஆண்டவரே. இயேசுவே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், பலப்படுத்தும், வல்லமையினால் நிரப்பும், வாழ வையும். எல்லா துதிகன மகிமையும் உமக்கே என்று அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.